தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மறந்து போகும் தமிழ் மரபுகள் பற்றி ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு பேச இருக்கிறேன். ஒரு காலத்தில் வீடு என்பது உறவுகளின் கூடாரம், கிராமம் என்பது குடும்பம், வாழ்க்கை என்பது ஓட்டம் இல்லை, ஓய்வான பயணம். ஆனால் இன்று அந்த வாழ்க்கை மெல்ல மெல்ல நினைவுகளாக மட்டுமே மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த வீடியோவில் நாம் தினமும் மறந்து கொண்டிருக்கும் தமிழ் மரபுகளையும் தமிழர் வாழ்வியலையும் ஒருமுறை திரும்பி பார்க்கலாம். கூட்டு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஒரே வீட்டில் தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, மாமா, சித்தி, சித்தப்பா எல்லாரும் ஒன்றாக வாழ்ந்த காலம். அப்போது தனிமை இல்லை, மன அழுத்தம் இல்லை, கதைகள் இருந்தன, கண்டிப்பும் கருணையும் ஒன்றாக இருந்தது. இன்று ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒவ்வொருவரும் தனித்தனி உலகத்தில் இருக்கிறோம். முந்தைய பெரியவர்களிடம் கேட்டால் தெரியும் கிராம வாழ்க்கை எவ்வளவு அழகானது என்று. வயலில் வேலை முடிந்ததும் குளத்தில் குளியல், மரத்தடியில் ஓய்வு, மாலை நேர அரட்டை. மழை வந்தால் அது தொல்லை இல்லை, அது திருவிழா. இன்று மழை என்றால் நெரிசல், அதிலும் மரம் ஒரு இடைஞ்சலான பொருளாகிவிட்டது. கடின உழைப்பாளிகளுக்கு தெரியும் பாரம்பரிய உணவுதான் உடலுக்கு நல்லது என்று. மண் சட்டியில் சமைந்த உணவு, கையால் சாப்பிட்ட சுகம், பசியில்லாவிட்டாலும் அம்மா போடும் இன்னொரு கரண்டி. இன்றோ உணவு மட்டும் அதிவேகமானது, ஆனால் உடல் செயல்பாடு குறைந்தது. சத்து இருந்த உணவு சுவையாக இருந்த வாழ்க்கையெல்லாம் நினைவுகளாக மாறியது. வெளியூரில் வேலை பார்க்கும் நண்பர்களே, திருவிழாக்கள் ஒரு வாழ்க்கை முறை என்பதை நீங்கள் அறிவீர்கள். திருவிழா என்றால் விடுமுறை இல்லை, அது ஒரு வாழ்வியல். தேரோட்டம், கரகாட்டம், வில்லுப்பாட்டு. இன்று திருவிழா சமம் DJ சத்தம், ரீல்ஸ் எடுக்க ஒரு பேக்ரவுண்ட். ஒரு காலத்தில் பெரியவர்களை மதித்த பண்பு தமிழரின் நாகரீகமாக இருந்தது. பெரியவர்கள் சொன்னது கட்டளை இல்லை, அது அனுபவம். பாட்டி சொன்ன கதை பாட புத்தகத்தை விட பெரியது. இன்று கூகுள் இருக்கிறது, ஆனால் வழிகாட்டி இல்லை. பாரம்பரிய விளையாட்டுகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? கபடி, பாண்டி, கில்லித்தட்டு. வியர்வை சிந்தி விளையாடினோம், ஆனாலும் ஆரோக்கியமாக இருந்தோம். இன்று விரல் மட்டும் நகர்கிறது, உடல் அசைய மறுக்கிறது. அன்றைய எளிமையான வாழ்க்கைதான் மனநிறைவான வாழ்க்கை. அப்போது குறைவான பொருட்கள், நிறைந்த மனம். இன்று நிறைய பொருட்கள், நிறைய குறைகள். வாழ்க்கை வேகமாக ஓடுகிறது, ஆனால் சந்தோஷத்தை பின்னால் விட்டுவிட்டோம். இறுதியா, மரபு என்பது பழையது அல்ல, அது நம் அடையாளம். நாம் எல்லாவற்றையும் மீண்டும் பெற முடியாது, ஆனால் நினைவில் வச்சு கொள்ளலாம், அடுத்த தலைமுறைக்கு சொல்லலாம். இந்த வீடியோ உங்க பாட்டி, தாத்தாவை நினைவூட்டி இருந்தால் இதுதான் எங்களுடைய வெற்றி. இந்த மரபுகளில் உங்களுக்கு மிகவும் பிடிச்சது எது? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ ஒரு மனசுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழர் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.